அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு இருக்கு. இந்த பூரட்டாதின்றது குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்றது சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதின்றது புதனுடைய நட்சத்திரம். இப்போ உங்க ராசிக்கு 3வது வீட்டுல இருந்து 4வது வீட்டுக்கு குரு பகவான் போறார். பொதுவா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3வது வீட்டுல இருந்தாருன்னா ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துட்டே இருப்பார். குழப்பம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்ப ஜென்ம சனி வேற உங்களுக்கு நடக்கிறது. ஜென்மத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு மாறிடுது. 12ஆம் இடத்துக்கு போறது, 6-12 ராகு. இது இந்த ஜங்ஷன்ல இந்த மாதிரி டயத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு 4வது வீட்டுக்கு போறாரு. உங்களுடைய தொழில் தரமான 10வது வீட்டை பார்க்கிறாரு. உங்களுக்கு 12வது இடத்தை, விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு 8வது வீட்டை பார்க்கிறார். 8வது வீட்டை பார்க்கிறார், 10வது வீட்டை பார்க்கிறார், 12வது வீட்டை பார்க்கிறார். குரு இருக்கிறது 4வது வீட்டுல இருக்கார். இது மூலமா உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீனராசிக்காரங்க பல பேருக்கு இடம், நிலம், வீடு, வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான, இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான காலகட்டமா அது இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வாங்க போறீங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப்படுது. பல பேருக்கு வந்து உங்களோட வீட்டில் யாருக்கான திருமணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து இதை நோக்கி தான் உங்களை தள்ளுறது. பல பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அதெல்லாம் வரப்போகுது. வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், பொருளாதார